ஹலோ வியூவர்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம என் கிச்சனில் சிக்கன் ஸ்டீக் வித் க்ரீமி கார்லிக் மஷ்ரூம் சாஸ் பார்க்க போகிறோம். இதை செய்கிறதுக்கு நிறையா இன்க்ரீடியன்ட்ஸ் தேவைப்படாது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக செய்யலாம், ரொம்ப சீக்கிரமாகவும் செய்யலாம். ஸோ இதை எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். இந்த சிக்கன் ஸ்டீக் பண்ணுறதுக்கு 250 கிராம்ஸ் சிக்கன் பிரெஸ்ட் எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி சிக்கனில் மேலே இருக்கிற வெட்னஸை டிஷ்யூ பேப்பரால் ரிமூவ் பண்ணிவிடுங்க கம்ப்ளீட்டாக. ஒன்ஸ் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நம்ம மேரினேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு நான் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா ஆனியன் பவுடர், and then some chili flakes. அப்புறம் கொஞ்சமாக சால்ட். இது ஜென்டலாக ரப் பண்ணிடுங்க, ஸோ தட் உங்களுக்கு ஈவனாக எல்லா இடத்துலையுமே ஸ்ப்ரெட் ஆகிடும். இதே மாதிரி ப்ராசஸ் நீங்கள் இன்னொரு சைட் ஆஃப் சிக்கனுக்கும் நீங்கள் பண்ணிடுங்க. இன்னொரு சைட்லேயும் நம்ம இந்த ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிவிட்டு ரெடி பண்ணி வச்சிடலாம். இது ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். மீன்வைல் நம்ம பேன் எடுத்துகிட்டு பட்டர் ஆட் பண்ணிடுங்க. நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனை நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறோம். இதுக்கு டீப் ஃப்ரை பண்ண தேவை கிடையாது, ஏன்னா நம்ம சிக்கன் ஸ்டேக் தான் பண்ண போகிறோம். இது மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப ஜூஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சிக்கன் ரொம்ப டெண்டராக இருக்கும். இதை நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே ஃப்ரை பண்ணலாம். உங்களுக்கு இப்போவே நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா நம்ம சிக்கனுக்கு யூஸ் பண்ண ஸ்பைசஸ் பார்த்திங்கன்னா வெறும் 3 இன்க்ரீடியன்ட்ஸ் தான். இதுவே உங்களுக்கு சிக்கனுக்கு ரொம்ப நல்லா டேஸ்ட் தரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சாஸும் நம்ம செய்ய போகிறோம். இந்த சிக்கன் உங்களுக்கு ஃப்ரை பண்ணுற டைம் பார்த்திங்கன்னா ஒரு 15 to 20 மினிட்ஸ் தான் எடுத்துக்கும். இதுலேயே உங்களுக்கு சிக்கன் நல்லா ஃப்ரை ஆகிடும். பட் ஓவர் குக் பண்ணிட வேண்டாம். உங்களுக்கு சிக்கன் இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் இது ரெடி ஆகிடுச்சுன்னா நம்ம எடுத்து வச்சிடலாம். இதே பேனில் நம்ம சாஸ் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு இன்னும் கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம ஒரு 250 கிராம்ஸ் மஷ்ரூம் ஆட் பண்ணுறோம். இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க, ஸோ தட் உங்களுக்கு இன்னும் ஃப்ரை பண்ணும்போது இன்னும் ஷ்ரிங்க் ஆகிடும். இந்த நேரத்தில் நான் சால்ட் ஆட் பண்ணல. வை? பிகாஸ் நான் இதுக்கு பார்மசன் சீஸ் ஆட் பண்ண போகிறேன். இந்த மஷ்ரூம் கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் 1 big onion ஃபைன்லி சாப்ட். நான் ஆனியன் ஏன் ஆட் பண்ணுறேன்னா நல்லா ஒரு க்ரன்ச்சினஸ் கிடைக்கும் இந்த சாஸுக்கு. கூடவே கொஞ்சம் கார்லிக்கும் ஆட் பண்ணிக்கோங்க. கார்லிக் ஃப்ளேவருக்கு. இப்போ நான் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணுறேன். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சாஸ் ரொம்ப க்ரீமி டெக்ஸ்சருக்கு கொடுக்குறது இந்த ஃப்ரெஷ் க்ரீம் தான். இப்போ நம்ம பார்மசன் சீஸ் ஆட் பண்ணிடலாம். பார்மசன் சீஸ் ஒரு ½ பவுல் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, ஸோ தட் உங்களுக்கு எங்கேயுமே லம்ஸ் ஃபார்ம் ஆகாது. அண்ட் தென் கடைசியாக நீங்கள் ஒரிகானோ ஆட் பண்ணிடலாம். ஸோ இது ஒரு நல்ல ஃப்ளேவராக இருக்குது. இப்போது இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த சிக்கனை ஆட் பண்ணிடலாம். ஸோ நம்மளோட சிக்கன் ஸ்டேக் வித் க்ரீமி கார்லிக் மஷ்ரூம் சாஸ் ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட ப்ரிப்பேர் பண்ணலாம், அண்ட் ஈவன் ஃபார் டின்னர். இது ரொம்பவே ஒரு ரிச் ஃபுட். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். Thank you for watching my video, and for new viewers, please subscribe my channel. Thank you.